வணக்கம் மக்களே, நான் மோட்டிவேட்டேரியன். வெல்கம் பேக் டு த சேனல். நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஏ ஃபால்ஸுக்கு தாங்க போக போகிறோம். ரெடி ஆயாச்சு. கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டாக் ஆகிடுவீங்க. வேறு யாரும் கிடையாதுங்க, தண்டர். நம்ம தண்டர் தாங்க வர போகிறோம். தண்டர் ரெடியா போகலாமா? ரெடியா நம்ம தண்டர் தாங்க வர போகிறோம். செம்ம ஸ்பெஷலாக இருக்க போகுது இந்த வீடியோ, செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. அண்ட் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இந்த வீடியோவில் பாருங்கள். போகலாமா? ரெடியா? எப்பவுமே ரெடிதான். சீரம் உட்கார சீரம் கூட்டு போறேன் கன்ஃபார்மாக கூட்டு போறேன். ஐயோ ஆண்டி புரியுது. தெரியும்க்கா, தெரியும் தெரியுது. லாஸ்ட் டைம் போகும்போதே வந்து சாடகம் போயிட்டோம். இந்த டைம் வந்து டிஃபன் இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கன்னா உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி பிளானு. நான் அந்த பக்கமாக நிற்கிறேன். சம்பவம் பண்ணிட்டே தண்டர். சொல்லமா ஏறு, எதனா நல்ல ஸ்பாட் பார்த்து நான் நிறுத்திடுறேன்.
அங்கே போயிட்டு அந்த மாடுல அலறிச்சு, மாடுல பயந்துருச்சு. அதுக்கப்புறமா நின்று தண்டறப்போ ஓடி போய் நான் பிடிச்சேன், நின்றுட்டேன். ஆனால் ஆக்சுவலி விட்டு தான் ஓடணும், அதுக்கப்புறம் ஓடல. இதாங்க இவங்ககிட்ட ரிஸ்க்கு, மற்றபடி வேறு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அதாவது நாயை பார்த்தா ஓடிடுறான், அதுவும் கொஞ்சம் மெயின் ரோட்லாம் வர இருக்குங்களா, கொஞ்சம் அந்த ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரத்தில் திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இங்கே தான் சரியான பிளேஸ். ஸ்டே தண்டர்னும். எங்கே போனாங்க பசங்க எல்லாம், ஆளை காணும். இங்கே ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளே தான் நாய் இருக்கான்னு போய் பாரு. இந்த இடம் தான் கொஞ்சம் நிழலாக இருக்குது, ஸோ இங்கே செலக்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஓரமாக உட்காந்து எங்கன்னா சாப்பிட்டது ஒரு இது வருங்க, சூப்பராக இது இடம். ஸ்டே. நோ, டோன்ட் கெட் டவுன். மிளகா போட்டிருக்காங்க இந்த பக்கம். ஏய் தண்டர், டேய் எதனா பார்த்துட்டு ஓட போகிறேன்டா, அந்த பயமே இருக்குது. தண்டர்ந்தா இந்தா இந்தா இந்தா, வேணாமா தண்ணிடா. தண்டர் கம் ஹியர். ஐயோ ஒன்றும் பண்ணாது. கட்ட வேண்டாம். ஏறு மேலே உக்கார் உக்கார், சிட் டவுன், ஸ்டே. சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கோம். நன்றி, இந்த இடத்துல கொஞ்சம் கட்டி போட்டுட்டோம். ஏன்னா திடீர்னு நாங்கள் சாப்பிட்டுனே இருக்கும்போது நாய் பார்த்து திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சிங்களேன், அவள் தான். நோ தண்டர். வா வா தண்டர், வா போலாம், வா, கம் கம் கம், வா பியா, வா. அப்பா ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிக்காமல் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சே போயாச்சு. ஓகே, இதோட டேரெக்டாக வந்து ஃபால்ஸ் கிட்ட தாங்க, அப்படியே டேரெக்டாக அங்கே போயிட வேண்டியது தான். அவனும் ஓரளவுக்கு லைட்டாக சாப்பிட்டான், ஆனால் பிரச்சனை இல்லை. இந்த ஆந்திரா செக் போஸ்டாண்ட பிடிச்சாங்க, பிடிச்சி சரக்கு லிக்கர்லாம் வச்சுருக்கீங்களா, அதனா ஃபுல் செக்கிங் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸ் அங்கே ஃபாரஸ்ட்டு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படி கொஞ்சம் இதுவாக கேட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுட்ருக்கீங்களா, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குங்களா உங்ககிட்ட. டாக்குமெண்ட்ஸ்னால் வந்து டாகோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்னால், டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்சினேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்குமா, நம்ம எங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டில் இருக்க ஆளை யாராவது எதனா கடிச்சிருச்சுன்னா, ஸோ அதனால் வந்து இதெல்லாமே வச்சுருக்கீங்களா, ப்ராப்பராக வேக்சினேட்டட் இருக்கா டாகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டாங்க. நம்மகிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ப்ராப்பராக வச்சுருக்கோம், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ முக்கியமாக ஸ்டேட் டு ஸ்டேட் போகும்போது மட்டும், இந்த மாதிரி பெட்ஸை கூப்பிட்டு போகும்போது மட்டும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக இல்லைன்னு வச்சுக்கங்களேன், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தான் வரும். அவங்க கேட்பாங்க. இப்போ கூட என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிச்சாங்க, எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. நான் பெயிலபிள் கேஸ், உங்களுக்கு வந்து பெயிலே கிடைக்காதுங்க, அந்த அளவுக்கு வந்து கம்பல்சரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க
அதனால் ரொம்ப இதுவாக வச்சுக்கணும். டாக்ஸையுமே சேஃப்டியாக பார்த்துக்கணும். டாக்ஸுக்கு எதனா ஆச்சுனாலும் நம்ம தான் பொறுப்பு. டாக் வந்து வேறு யாராவது எதனா பண்ணிடுச்சுனாலும் நம்ம தான் பொறுப்பு. ரெண்டுத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக போங்க, சேஃபாக இது பண்ணுங்கள். டாக்ஸை வந்து பைக்கில் கூப்பிட்டு போனாலுமே சரி, காரில் கூப்பிட்டு போனாலுமே சரி, அவனுக்கான சேஃப்டிஸ் வந்து, அதாவது டாக்ஸுக்கான சேஃப்டிஸ்க்கு வந்து அதிகமாக பார்த்துக்குறீங்க. அவ்வளோதான். இங்கெல்லாம் வந்து அவர் எப்போவுமே ஃப்ரீயாக விட்டுறது. நம்ம ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டாகை வந்து பைக்கில் உட்கார வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கோம். பண்டர் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்